நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வருகின்ற 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஏஎல்பி மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவே அறிவு சிந்தனைகள் அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னோடியா இருப்பாங்க. இவங்க கிட்டதான் ஒரு அட்வைஸ் கேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அடையும். அட்வைஸ் கொடுக்கறதுல இவங்க ஆளா நிற்பாங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு பெரிய பெரிய குழப்பங்கள்லையும் பிரச்சனைகளையும் மருத்துவ செலவு இந்த மாதிரி பூர்வீகத்துல பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வருகின்ற 2024ஆம் ஆண்டு உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்வில் இருக்காரு. ஸோ இந்த கேதுவோட அமர்வு என்ன செய்யும்னா தாயாரோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு இடத்துல இருந்து இப்போ தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி நீங்க போய் தொழில் செய்யற மாதிரி இருக்கும். இந்த மாறுதல் ஒரு மிகப்பெரிய வருமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தாராளமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க தொழில் விஷயமா ஷிஃப்ட் ஆகி கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறாரு. அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்வுல இருக்காரு. ஸோ இந்த அமர்வு ஆனது உங்க தந்தை வழி இருந்து வந்த பிரச்சனைகள், உறவு ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்துமே சுமூகமாக முடிவுக்கு வரும். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் தொழில் வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு விரைவில் கிடைக்க இருக்கிறது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட உத்தியோகமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமான்னு முயற்சி செய்கிற நபர்களுக்கும் நிச்சயமா அந்த வாய்ப்பு கிட்டும். அடுத்து குழந்தைகளால உங்களுக்கு அனுகூலம் உண்டு. படிப்பு விஷயத்துல மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். முயற்சி, அதாவது எஃபோர்ட் போட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே போல நாலேஜ் பெருக்கிக் கொள்வீங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது இருக்கனால அறிவாகட்டும் ஞானமாகட்டும் எதுலையுமே புதுசா ஒண்ணு கத்துக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கடை ஹோட்டல் உணவு தவிர்க்கிறது அவசியமானது. வீட்டிலேயே சமைச்சு உண்ணுவது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிகம் இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மற்றபடி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறது. ஸோ இந்த புத்தாண்டுல பார்த்தோம்னா உங்களோட ராசிநாதன் புதன் பகவானா வராரு. சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்கனால சுப செலவுகள் குடும்பத்துல அதிகமாகும். அதே போல திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மிதுன ராசிக்காரர்களா மிதுன லக்னக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நினைத்தபடியே நினைத்த மாதிரியே ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில அமைச்சு கொடுக்க இந்த வருகின்ற ஆண்டு வரப்போகுது. ஸோ அடுத்து கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரிவு ஏற்படும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா தொழில் வேலை விஷயமா வெளியூர் போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிகழும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரிவுகளும் உங்களுக்கு உண்டாகி மறையும். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டுல சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது முக்கியமான ஒரு லக்ஷ்மி தாயார் வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்யுங்க. தேவையில்லாத விரயங்கள் அனைத்துமே கட்டுக்குள் வரும். நான் சொன்ன இந்த மிதுன ராசிக்கார பலன்கள் பொதுவானது தான். அவங்கவுங்க சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜாதக ரீதியா பலன்கள் மாறுபடலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம்.
மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.